ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக சேமியா கேசரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சேமியா வச்சு டக்குன்னு ஒரு கேசரி ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நட்ஸு, கொஞ்சம் வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நட்ஸ் அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, டக்குன்னு சேமியா கருகிரும். அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நான் இன்றைக்கி 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துக்கலாங்க. சேமியா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா லைட்டாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். தண்ணி இன்னும் நல்லா ட்ரை ஆகி சேமியா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். 1க்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சேமியா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நம்ம நார்மல் ரவை கேசரி எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தாங்க. அதில் ரவை யூஸ் பண்ணியிருப்போம், இதில் நம்ம சேமியா யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அந்த கேசரி நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் கேசரி எப்படி கடைசியாக நெய் சேர்த்துருமோ அதே மாதிரி இதுலேயும் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.